வணக்கம். பேசலாமா? ஓகேவா? ரெடி ரெடி போலாம் போலாம். பத்திரிகையா இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ பார்த்துட்டு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தீங்க ரிப்போர்ட்டு. ஆக்சுவலி இது என்ன ஆந்தாலஜியா முதல்ல பைலட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது படமாக கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலி இது ப்ரெஸ்ஸு அண்ட் மீடியா நீங்கள் தான் வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் அவ்வளோதான். நன்றி நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாரம் வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு அழகான இமோஷனல் கான்டென்ட். ஸோ கண்டிப்பா நீங்க போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும். அண்ட் கண்டிப்பா இந்த படத்தை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு முக்கியமான சப்போர்ட் நீங்க தான் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ வந்திருக்கும் பத்திரிகை நேயர்கள், ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சார் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் லைக் இது என்னோட ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணுற ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுற ஒரு படம். அண்ட் இது எனக்கு ரொம்ப மெமரபிள். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு முக்கியமாக நன்றி இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் வெளியே வரும்போது எல்லாருமே கை கொடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நான் உண்மையாகவே ஒரு பெரிய டேக்காவே எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எல்லாருமே வந்து வெளியில வரும்போது கை கொடுத்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் ஒரு 2 நிமிஷம் நின்று பேசினது வந்து எனக்கு உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட இது முதல் மேடையா வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடா பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எல்லாரும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கானே? சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இது வந்து மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு. அண்ட் கூட வந்து நான் நடிச்ச எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த படத்தை நீங்க தான் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு நல்லபடியா சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்க்கும். அண்ட் என் டைரக்டருக்குமே இது முதல் படம். அவரும் நிறைய படம் பண்ணணும், நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக. மேலும் நாங்கள் எல்லாருமே சினிமாவில் நிறைய வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் தேவை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வந்து வணக்கம். நான் இந்த படத்தில் என் பேர் ராஜ் பிரதாப். நான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆந்தாலஜி பைரட் ஃபிலிமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து இது இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபீச்சர் மூவியாக மாறி இருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டீமில் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக தியேட்டருக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துருக்கீங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என் டைரக்டர் அண்ட் மூவி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன் நான் தான். என் பேர் அஜித். ப்ரெஸ் அண்ட் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கே உங்களுக்கு வந்து 2-3 ஈவெண்ட் இருக்கு, அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கீங்க. இந்த அவசரமான தருணத்திலையும் டிராமா படம் பார்க்க வந்ததுக்காகவும் அதை ஏற்பாடு செய்த நிக்கிலனாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. டிராமா படம் இப்போ பார்த்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ஷோல ப்ரெஸ் நண்பர்கள் என்ன சொல்றாங்கிறத வச்சுதான் நான் ஒவ்வொரு படத்தையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவுமே அவங்களோட கருத்து வந்து ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸோட கருத்தோட அப்படியே ஒன்றியே இருக்கிறதுனால அவங்களோட கருத்து நான் எப்பயுமே எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இப்போ படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச அந்த படத்துல பிடிச்ச ஒவ்வொரு தருணத்தையும், ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பத்தியும், சினிமோட்டோகிராஃபர் பத்தியும், நடித்தவர்களை பத்தியும், அனந்த வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணது. பிரதூக்கு இது முதல் படம். ஸோ அவருக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேட் கிடைச்சது, சாந்தினிக்கு அப்ரிஷியேட் கிடைச்சது, எனக்கு கிடைச்சது, டைரக்டரோட முதல் படம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது முதல் படமா இருக்கிறதுல உங்களுடைய வாழ்த்துக்கள் இப்ப இந்த நேரத்துல கிடைச்சது வந்து நாளைக்கு அடுத்தடுத்து ஒரு வாரம் ஓட போற ரிசல்ட்டுக்கான ஒரு அறிகுறியா நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து உங்க எல்லாரையும் சந்திப்பது. இந்த படத்தை நீங்க தான் இன்னும் மேலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்தாலுமே இப்ப டிராவல் பண்ற டைம்ல எவ்வளவு பேரால வந்து போஸ்ட் இமீடியட்டா போஸ்ட் பண்ண முடியுமோ அது செஞ்சீங்கன்னா அதை நாங்க சர்க்குலேட் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுனால அது நீங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு பண்ணி தேங்க்யூ ஸோ மச். அது இன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரால போஸ்ட் பண்ண முடியுமோ ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவரே தான்.
ஆமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணி பண்ண படம். இந்த ஒரு 1.5 வருஷமா இவர் வந்து ஆக்சுவலா வேற ஒரு வேலை பார்த்துருக்கிற ஒரு பர்சன். பகல் நேரம் முழுக்க அந்த ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இந்த கதைக்கு இரவு நேரங்களில் படப்பிடிப்பு முடிச்சு அப்படி கடந்த ஒரு 1.5 வருஷமா எந்த தூக்கமும் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டுக்காகவும் ஆடியன்ஸோட சப்போர்ட்டுக்காகவும் எதிர்பார்த்து வந்திருக்காரு. கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா பிரஸ் ஆளுங்களே வந்து தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா ஆமா. அதுதான் தெரு இருக்கிறதுனால தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா இல்ல ஆக்சுவலி இத எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன்னா இப்போ இப்போ அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு 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 போர்ஷனா தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஸ்பெஷாலிட்டியா வந்துடுச்சு. எங்க பார்த்தாலும் இப்போ ஹார்ட் சர்ஜரி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி கருத்தரிப்பு மையம் அங்கங்க பார்க்கும்போது எனக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆக்சுவலி என் வீட்டுல இருந்து நான் ஆஃபீஸ் போற டிராவல் தான் அந்த ஜேர்னியை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி போறாங்களே, சப்போஸ் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி நம்மளால முடியாது. அதுக்காக வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம மோர் தென் மணி செலவு பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டு தான் அந்த கதையை கிரியேட் பண்ணாச்சு. வழக்கு போறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இல்ல என்னோட கற்பனை தானே. இதுல என்னன்னா இது வந்து சில செவிவழி செய்திகள், பத்திரிகையில அங்கோன் இங்கோனுமாக கிடைக்கப்பட்ட செய்திகள், அதுல வந்து ஜனரஞ்சகமா கற்பனையும் கமர்ஷியலா ஒரு கதைகளாங்கிறதுனால கண்டிப்பா எந்த கேஸ் வந்தாலுமே அதுக்கு பதில் இருக்கு. பட் கேஸ் எதுவுமே வராது. ஏன்னா இதுக்கு பிளாட் அப்படிங்கிறது வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நீங்க கடைசி வரைக்கும் மன உளைச்சல்ல அந்த டிராமால இருக்கிறதுக்கு பதிலா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றதுங்கிறது வந்து நல்ல சொல்யூஷன் அப்படிங்கறதான் பேசிக் பிளான். அது அதிகமா போய் சேரணுங்கிறதுக்காக அது மேலோட்டமா பண்றப்ப ஜாக்கியூ டிராமா மாதிரி ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கறதுனால சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி என்னோட கருத்தே வந்து அடாப்ஷன் போகணும். அதாவது முன்னாடி விட இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு என்னோட கருத்து. அவ்வளவுதான். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்மளால முடியலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுமே நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் சிம்பிளா ஒண்ணு இருக்கு. அது யாருமே அதை கையில எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. சோ எனக்கு அது பட்டுச்சு, அதனால நான் ஒண்ணு பண்ணேன். ஹீரோயின் தான் இருக்காங்களே. ஹீரோயின் இவருக்கு பேரா கொஞ்சம் ஈக்குவலைஸா நான் கொடுக்கணும் போது எனக்கு ஆப்ஷனா தான். ஆக்சுவலி யாருக்கும் சாய்ஸ்ல நான் போகல. இல்ல எப்பயுமே என்னன்னா இப்போ ஹைலைட்டான விஷயம் கடைசியா தான் நம்ம பேசுவோம். சாந்தினி பத்தி கரெக்டா கடைசியா பேசலாம் அப்படிங்கறதா எண்ணம். மத்த கதைகளா வேணாம், சாந்தினி பத்தி பேசுங்க. படம் பார்த்தது இவங்க தான். இப்பதான் படம் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல. நீங்களே உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்க எல்லாருமே உங்க கூட சேர்ந்து தான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரொம்ப நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க. நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார் பண்ணியிருக்காரு, பட் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. இந்த கேள்வி வந்து நான் முதல்லயே அதான் தவிர்த்துட்டு இருந்தேன்னா வேண்டாம் அப்படின்ட்டு இந்த கேள்வி நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். இப்போ ஹோம்லியாவும் இருக்கல்ல. இல்ல இன்னொரு படம் விட்டுட்டீங்க. சுழந்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து பெருசுங்க வரைக்கும் பிடிக்கும். ஃபயராவும் இருப்பாங்க. யாருக்கும் எந்த டிராமாவும் கொடுக்க மாட்டாங்க. Thank you sir. Thank you so much. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதூக்கு இது முதல் படம். அது உங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். சோ thank you so much நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. நிக்கில் அண்ணா ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. Thank you நிக்கில் sir. Thank you. போல